கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை மட்டும் கையெட்டி பாருங்க. இந்த யுத்தத்தை கர்த்தர் ஜெயிக்க போறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது. இது கர்த்தரால் வழிநடத்தப்பட போகிறது. இது யுத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் அல்ல. இந்த யுத்தம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகளுக்கும் பார்வோனுக்கும் அல்ல. இந்த யுத்தம் யாருக்குரியது? கர்த்தருக்கும் பார்வோனுக்கும் தான் இந்த யுத்தம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அவர் இப்பொழுது பின்னாடி வருகிறார். ஏன் தெரியுமா? முன்னாடி போனவர் பின்னாடி வந்து சில நேரம் விட்டு வெளியே போகல. அவர் முன்னாடி நடந்தவர் பின்னாடி நடக்கிறார். ஏன்? உனக்கு உன்னுடைய எதிரிக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணும்படியாக அவர் பின்னாடி நிற்கிறார். எதிரிக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக தேவன் இறங்கி வந்து நின்றாரு. இப்ப ஜனங்கள் நடந்து போறாங்க. இவன் வந்தவன ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க. செங்கடலை பிளந்தது மோசே. நல்லா வேதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா மோசே தான் பிளப்பாரு. இப்ப செங்கடலை மறுபடியும் ஒன்னா சேர்த்தது யாரு? உங்க